வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாலில சுஜிதா செஃப் ஆஃப் த வீக் வாங்கின ரெசிபி தாங்க தென்னம்பூ புட்டிங். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த தென்னம்பூ புட்டிங் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அகரகர் எடுத்துக்கணும். அகரகர் 5 கிராம் எடுத்து இப்படி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊறுச்சுன்னா நம்ம நல்லா மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அடுத்தது தேங்காய். தென்னம்பூ கிடைக்காதனால நான் தேங்காய் பால் எடுத்து செய்ய போகிறேன். உங்களுக்கு தென்னங்குருத்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துடணுங்க. எடுத்திங்கன்னா தான் நல்லா டார்க் ஒயிட் கலரில் வரும், இல்லைனா கொஞ்சம் மைல்டான கலர் கலந்துருக்கும். அதனால் இப்போ இந்த அதாவது தேங்காய் எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் புட்டிங் நல்லா கெட்டியாக வரும். இல்லைனா அளவு மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி அகரகரும் கரெக்டான அளவில் இருக்கணும். முன்ன பின்ன போச்சுன்னா அதோட கன்சிஸ்டன்சி மாறி போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திக்காக பால் எடுத்துக்கோங்க. தண்ணி கலக்காமல் அரைச்சி நல்லா திக்காக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதில் 1 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துட்டேங்க. நான் 2 தடவை இதையே அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்புக்கு அளவாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அகரகர் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அகரகர் கரைஞ்சி வந்துடணும். சப்போஸ் ஜெலட்டின் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடணுங்க. மெல்ட் ஆனால் தான் டேஸ்டியாக இருக்கும், இல்லைனா அப்பப்போ ஸ்டிக்கி ஆகிடும். இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இங்கே யாரெல்லாம் குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் இருக்கீங்களோ ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருங்க. என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருக்கிறப்ப ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வருங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காகணுங்க. அது வரைக்கும் நல்லா வச்சு காய்ச்சிட்டே இருங்க. சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் கலந்துடாதீங்க, திரிஞ்சு போயிடும். அதனால் சர்க்கரையை அகரகரோடு கலந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா புட்டிங்கான தேங்காய் பால் கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றுறீங்கன்னா கண்டிப்பாக ஆற வச்சுட்டு ஊற்றுங்க. 4 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா பாத்திரத்தில் மாற்றிட்டு சொல்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிற போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே யாரெல்லாம் குக் வித் கோமாளி ஃபேன்ஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்தது இந்த வீக்லன்னு சொல்ல மறந்துடாதீங்க. நல்லா பாலை திக்காக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துட்டிங்கனாலும் கொஞ்சம் தண்ணியாட்ட போன மாதிரி ஆகிடும். இப்போ 2 சில்வர் பாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புட்டிங் அதோடு ஊற்றிட்டு ஆற விட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஜெல்லி மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. இது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஜாஸ்தியாக வச்சு சாப்பிடுங்க. இப்போ நம்மளோட தென்னம்பூ புட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வார குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் ஆன் த வே. பார்த்துட்டு என்னோட சேனல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.